சானியா. சானியா சமையல். இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டேம்மா, போயிட்டு வரேம்மா. பாய்மா. பாய் நிக்கி. நீ வந்து பாத்து போயிட்டு வா. நல்ல படி, ஹோம்வொர்க் பண்ணு. நிக்கி ஓடு நிக்கி. லேட்டாச்சுன்னா அடி வாங்க முடியாது இந்த டீச்சர் கிட்ட. ஓடு ஓடு ஓடு, ஃபாஸ்டா ஓடு நிக்கி. என்ன சாமி வாழ்க்கைது. இன்னைக்கும் லேட்டாக வந்துட்டோமே. ப்ரேயர் முடிஞ்சு அந்த டீச்சர் வந்துச்சுன்னா அடிப்பாங்களே. ஃபைன் வாங்குறது இல்லாமல் ஃபைன் வாங்குறதோட நிப்பாட்டிக்கலாமே. குச்சி வேற பெரிய சவுண்ட் வச்சு அடி அடின்னு வெளுப்பாங்களே. கடவுளே. நீங்கள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்துருக்கீங்க. அப்புறம் ஸ்கூட்டர் வந்து இன்னைக்கு பிரின்சிபல்லாம் மீட் பண்ணணும். உங்களுக்கு ஃபைன் கட்டுங்க. மேம் சாரி மேம், காசு எடுத்துகிட்டு வரல மேம். ஒரு தடவை மேம். ₹1 காசு கட்டிட்டு தான் உள்ளார போகணும், இல்லைன்னா கிளாஸ் அட்டன் பண்ண விட மாட்டேன். லேட்டாக வர மட்டும் தெரியுதா? என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ₹1 ஃபைன் கட்டிட்டு தான் நான் உள்ளாரையே ஸ்கூலுக்குள்ளேயே விடுவேன். மேம் இந்தாங்க மேம், ₹1 காயின். எங்கே போகிற இன்னைக்கு? நில்லு. பனிஷ்மெண்ட் என்ன இருக்குது? ₹1 காசு கட்டிட்டா நீங்கள் நாளைக்கு வந்து இதே தப்பை தான் பண்ணுவீங்க. காசு கட்டிட்டா விட்டுருவோன்னு இன்னொரு பனிஷ்மெண்ட் வச்சுருக்கேன். எங்கே நகர பார்க்குற? கையை நீட்டு நிக்கி. டீச்சர் வேணாம் டீச்சர், பயமாக இருக்கு டீச்சர். அடிக்காதீங்க டீச்சர், வலிக்கும் டீச்சர். ப்ளீஸ் டீச்சர், இனிமேல் நான் லேட்டாக வரமாட்டேன் டீச்சர். அதெல்லாம் முடியாது நிக்கி, பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. எங்கே போகிற நகர ஓடுற? கிட்டவா. டீச்சர் டீச்சர் வேணாம் டீச்சர், ப்ளீஸ் டீச்சர். டீச்சர் வலிக்குது டீச்சர், டீச்சர் வலிக்குது டீச்சர். சாரி டீச்சர், இனிமேல் நான் லேட்டாக வரமாட்டேன் டீச்சர். என்ன அடி சொன்னாடி, கொஞ்சமாவது விட்டாங்களா? வலிக்குதுன்னு சொன்னேன், கத்திர அடிச்சிட்டாங்களே இந்த மிஸ்ஸர். சரி நிக்கி, கிளாஸ்க்கு போ. நாளையிலேருந்து லேட்டாக வரக்கூடாது. ஓகே மேம். குழந்தைங்களா, அடிக்கிறவங்கன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. நாளைக்கு பாருங்கள், இந்த பொண்ணு நிக்கி எல்லா இடத்துலையும் வந்து டிசிப்ளினாக இருப்பாள். ஒழுங்காக பங்க்சுவாலிட்டியாக டைம் கீப்பப் பண்ணுவாள். அதுக்காக தான் இவளுக்கு நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஸோ நீங்களும் கரெக்டாக பங்க்சுவாலிட்டியாக நடந்துக்கணும். ஸ்கூலுக்கு கரெக்டாக எழுந்திரிச்சு அந்த டைமுக்கு போகணும். எல்லா இடத்துக்கும் வந்து சீக்கிரமாக கிளம்பணும். ஹாய் நிக்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் கிரேடு மூவ் ஆகுறீங்க. உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், வெரி குட். உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸும் சரி, உங்களோட பங்க்சுவாலிட்டியும் சரி, நீங்கள் வந்து டிசிப்ளினாகவும் இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப குட். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கீப் இட் அப் நிக்கி. தேங்க்யூ மேம். இதுக்கெல்லாம் என்னோட வந்து ஸ்கூலிங் டேஸில் நான் கற்றுக்கிட்ட லெசன் தான். ஸோ எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இது. இந்த எல்லா என்னோடய ஒர்க்கில் நான் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸும் சரி, பங்க்சுவாலிட்டி, கரெக்ட் டைமுக்கு நான் ஆஃபீஸ் வரதும், அட்டெண்டன்ஸ் கொடுக்குறதும், இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு என் ஸ்கூலிங்கில் டேஸில் எனக்கு என் டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தது தான் காரணம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டைமில் நான் அவங்கள பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதில்ல. லைக் பண்ணுங்க.